ஒன்று மட்டும் தெளிவாக சொல்கிறது திரு ஸ்டாலின் அவர்களே, திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற கூட்டணி கட்சி தலைவர்களே, நீங்கள் சொல்வதெல்லாம் தவறாக இருக்கும். ஆனால் மத்திய அரசு ஏற்கனவே உறுதிமொழி கொடுக்கப்பட்டு விட்டது. இன்றைக்கு தமிழகம் மட்டுமல்ல, இந்தியாவில் அனைத்து மாநிலங்களும் எந்த விதத்திலும் பாதிக்காத அளவுக்கு பாராளுமன்ற தொகுதி வரமுறை சிறப்பாக செயல்படும், மக்கள் மகிழ்ச்சி தரபடி செயல்படுத்தப்படும். அப்புறம் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு பண்றாங்க. அதுதான் பிரச்சனை. பெண்களுக்கு 33% ஏற்கனவே நாடாளுமன்றத்தில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டு விட்டது. அதை நடைமுறைப்படுத்துறாங்க. அதை நடைமுறைப்படுத்துறது தடுக்கிறதுக்கு தன வேலை பண்றார் ஸ்டாலின். ஆக இன்றைக்கு பெண்கள் மத்தியில் நல்ல பேர் வந்துடும் மத்திய அரசாங்கத்துக்கு. அதற்காக இப்படிப்பட்ட கருப்பு கொடி வீடுதோறும் ஏற்ற வேண்டும் என்ற ஒரு தவறான செய்தி சொல்லுங்க. அது யாரும் நம்ப வேண்டாம். இன்னொரு பெரிய மனுஷன் சொல்லியிருக்கார் சிதம்பரம், எடப்பாடி பழனிசாமி சொல்லி அதிர்ச்சி அடிக்குதுன்னு. எப்ப நடந்ததுதானே சொல்ல முடியும். மத்தியில் யார் ஆட்சி இருக்கிறா? பாரதிய ஜனதா தானே ஆட்சி இருக்குது. மத்தியில் இருக்கிற ஆட்சியாளர் சொல்றேன்னு சொன்னா வேற யாரு சொல்றது? சிதம்பரம் சொன்ன சொல்ல முடியும். நான் திரு சிதம்பரம் சொன்னார்னே சொல்ல முடியும். மத்தியில் இருக்கிற உள்துறை அமைச்சர் சொன்னாருன்னு சொன்னா அது எப்படி எடப்பாடி பழனிசாமி சொல்றானா? நீ 15 வருஷம் எத்தனை வருஷம் மத்தியில் மந்திரியா இருந்த? எத்தனை வருஷம் இந்த தமிழ் மண்ணில் பிறந்து உள்துறை மந்திரியா இருந்தீங்க, அப்புறம் பைனான்ஸ் மினிஸ்டரா இருந்தீங்க. என்ன கொண்டாந்தீங்க தமிழ்நாட்டு? கொண்டாந்தாரா? இவர் பேசுறது தகுதி இருக்குதா? தகுதி இருக்குதா? தமிழ்நாட்டு மண்ணில் பிறந்து பல ஆண்டுகளாக தமிழ்நாட்டு மக்களுடைய ஓட்டுகளை வாங்கி மத்தியிலே ஆட்சி அதிகாரத்திலே அமர்க்கின்ற பொழுது தமிழ்நாட்டுக்கு எந்த நிதியும் கொடுக்கல, திட்டத்தையும் கொடுக்கல. நீங்க பேசுறதுக்கு என்ன யோக்கியம் இருக்குது? சிதம்பரம் அவர்களே, எங்களை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த தகுதியும் இல்லை.